சரிங்க இருந்துட்டு போகுது. அவங்க குடிக்கிறாங்க, குடிக்கல, அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஒருத்தவங்க குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்காங்க, அதனால அவங்க குழந்தை வெளியில தனியா இருந்துச்சு. ஒரு குழந்தை தனியா ரோட்ல நடந்து போனா நான் அதை தூக்கிட்டு போய் வன்புணர்வு செய்வேங்கிறது எதங்க நியாயப்படுத்த பாக்குறீங்க நீங்க? தொடர்ந்து மது பழக்கம் இருந்துச்சு, அந்த காரணமா தான் குழந்தையை இழந்தோம், அதனால இவங்கள்ட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்றாங்க. நீங்க எல்லாம் பத்திரிக்கைக்காரங்க தானா என்னன்னு எனக்கு புரியலையா? இத பார்த்தா இந்த காடுகள்ல எல்லாம் இந்த கழுகு, இந்த பருந்தெல்லாம் சுத்தி வந்துட்டு செத்து போன இறைச்சி எல்லாம் அங்கங்க புடுங்கி திங்கும் பாத்தீங்களா? அந்த மாதிரிதான் இருக்கு சீரியஸாவே. ஒரு ஊடகவியலாளர்னா உங்களுக்கு என்ன ஒரு நெறி இருக்கு, என்ன ஒரு அரண் இருக்கு, உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க, என்ன ஒரு முக்கியமான செய்திகளை மக்களுக்கு எடுத்துட்டு போற நீங்க இப்படி பிஹேவ் பண்ணா என்னதான் அர்த்தம்? இல்ல நான் கேக்குறேன், இதே மாதிரி இந்த வன்புணர்வு செஞ்சவங்களை உட்கார வச்சு போலீஸ்ட பர்மிஷன் கேட்டு அவங்கள ஒரு வட்ட மேசையில உட்கார வச்சு எல்லாரும் உட்காந்து கேள்வி கேளுங்களேன். ஏன் இது செஞ்சீங்க? எது உங்களை செய்ய தோணுச்சு? நீங்க அப்ப தண்ணி அடிச்சிருந்தீங்களா? நீங்க இப்போ கஞ்சா போட்டிருந்தீங்களா? இல்ல ஹான்ஸ் போட்டிருந்தீங்களா? இல்ல வேற எதுவும் மாத்திரை சாப்பிட்டு இருந்தீங்களா? எதனால உங்களுக்கு இப்படி தோணுச்சுன்னு உங்க உங்க மனநிலை என்ன அப்படின்னு போய் கேளுங்களேன். ஒரு பொண்ணு ஒரு பொம்பளைங்க எல்லாம் கூட்டமா உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்களை உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி ஆளுக்கு பிச்சுட்டும் புடுங்கிட்டும் இருந்தீங்கன்னா இதுக்கு மேல அவங்க எங்க போவாங்க? ஒரு பொண்ணை இழந்திருக்காங்க, ஒரு 10 மாசம் ஒரு பொண்ணை பெத்து செமந்து அதை ஸ்கூலுக்கு அனுப்பி ஒரு 10 வயசு வரைக்கும் அதை கொண்டு வந்து அதை ரோட்ல விளையாட விட்டுருக்காங்க. அதை ஒருத்தன் எடுத்துட்டு போய் வன்புணர்வு செஞ்சிருக்கான். அதை கேட்கறதுக்கு துப்பு இல்ல, அவனை கொஸ்டின் பண்றதுக்கு துப்பு இல்ல. பெண்களை கூட்டமா உட்கார வச்சுட்டு ஆளுக்கு இப்படி அவதூறு பரப்பிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. சரிங்க இருந்துட்டு போகுது. அவங்க குடிக்கிறாங்க, குடிக்கல, அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஒருத்தவங்க குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்காங்க, அதனால அவங்க குழந்தை வெளியில தனியா இருந்துச்சு. ஒரு குழந்தை தனியா ரோட்ல நடந்து போனா நான் அதை தூக்கிட்டு போய் வன்புணர்வு செய்வேங்கிறது எதங்க நியாயப்படுத்த பாக்குறீங்க நீங்க? ஒரு பொண்ணோட வாழ்க்கை போயிருக்குதுங்க, ஒரு குழந்தைய இழந்திருக்காங்க இந்த குடும்பம். உங்களுக்கு உங்க ஹஸ்பண்டுக்கு என்ன பிரச்சனை? அவங்க உங்க விருப்பம் எல்லாமே பொண்ணை கொண்டு போயிட்டு அடக்கம் பண்ணிட்டாங்களே, அப்ப உங்க நடத்தை சரியில்லையா? ஒரு பொண்ணோட நடத்தை, ஒரு பொண்ணு குடிப்பாளா மாட்டாளா, ஒரு பொண்ணு தூங்குறாளா, வெளியில போறாளா, வீட்டுல இல்லையா, பக்கத்துல இருக்கவங்க கூட இருக்காளா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த பொண்ணு வந்து வன்புணர்வு பண்ணதுக்கு இதெல்லாமா தூண்ட போகுது. இங்க அந்த தூக்கிட்டு போனவங்களோட வக்கர புத்தி தான் இங்க இருக்கு. அவனுங்க எடுத்துட்டு போகணும்னு நினைச்சிட்டானுங்க, ஒரு குழந்தைய கூட்டிட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டானுங்க. அவனுங்க புத்தியில பிரச்சனை இருக்கு, அதை பத்தி இங்க யாரும் கொஸ்டின் பண்றது இல்லை இல்லையா? அந்த பொம்பளை வந்து குடிச்சிட்டு படுத்திருந்தனால தான் அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன ரைட்ஸ் இருக்கு உங்களுக்கு? இந்த தேசத்துல ஒரு குழந்தையோ ஒரு பெண்மணியோ தனியா வீதியில நிக்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் உரிமை இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்க யார் முதல்ல? ஒரு குழந்தையோ ஒரு பொண்ணோ தனியா ரோட்ல நிக்கிறான்னா அவளை தூக்கிட்டு போறது எங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு ஆண்கள் செய்யறது ஜஸ்டிஃபை பண்ண விரும்புறீங்களா? இங்க என்ன ஒரு கேவலமான எண்ணங்க. அதுவும் பத்திரிகையில இருக்கவங்க இது செய்யறது. அந்த காலத்துல இருந்து கிசு கிசு எழுதுவாங்க பாத்தீங்களா, அந்த பக்கத்து வீட்டுல இருந்து உங்க வீட்டுக்கு வந்து போவாராமே, நீங்க அடிக்கடிக்கு குடிப்பீங்களாமே, உங்க வீட்டுல நிறைய பாட்டில்கள் இருக்குங்களாமே, இதெல்லாம் ஒரு கேள்வி. சத்தியமா எனக்கு புரியல. நாட்டுல எவன் பதில் சொல்ல வேண்டியவங்க பதில் சொல்லாம சுத்திட்டு இருக்கான். பல ஆண்டுகளா ஆண்டுட்டு இருக்க தலைவர்களே எந்த வித பிரஸ் மீட்டும் இல்லாம நின்றுட்டு இருக்காங்க. அப்ப புதுசா வந்திருக்கவங்க எந்த வித பிரஸ் மீட்டும் மக்களை சந்திச்சு பேசணும்ன்ற ஒரு எண்ணமே இல்லாம இருக்காங்க. இதெல்லாம் எதுவும் கேட்கலையே. நீங்க பிரஸ் டெஸ்ட்ல உட்காந்து கேளுங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் தலைவர்கள் ஏன் மக்களுக்கு முன்னாடி வந்து நீங்க கேள்வி கேட்கலன்றத போய் கேளுங்க, அங்க போய் கேளுங்க. இந்த அம்மா ஏன் பேசினாங்க? அதுல ஒரு இன்டர்வியூர் சொல்றாரு, உங்க பேச்சுல நிறைய முரண் இருக்கு, நீங்க அப்போ ஒண்ணு சொன்னீங்க இப்போ ஒண்ணு சொல்றீங்க. எங்க உங்களை மாதிரி டெய்லி உட்காந்து பிரஸ் மீட்ல உட்காந்துட்டு ஆளாளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்களா, இல்ல உங்களை மாதிரி டெய்லி உட்காந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்களாங்க? ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பிரஸ்ல அவங்க வந்து பதில் சொல்லும் போது மாத்தி சொல்றதுக்கோ பதட்டத்துல மாறி சொல்றதுக்கோ அது கூட ஒரு தப்பா படுது உங்களுக்கு. அவங்க நடத்தை சந்தேகப்படுறதுக்கு நீங்க யாருங்க முதல்ல? உங்களுக்கு யாரு அந்த உரிமையை கொடுத்தது? இன்னொரு கேள்வி, உங்க கணவர் உங்களை விட்டு கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தாராம, அதுக்கு எந்த வீட்டுல எங்க கணவரும் மனைவி சண்டை போடாம பிரியாம கொஞ்ச நாள் தனியா இல்லாம இருக்கிறாங்க? உங்க வீட்டுல இல்லையா? அதனால அவங்க நடத்தை நீங்க சந்தேகப்படுறீங்க. அவங்களுக்கு முதல்ல சர்டிபிகேட் கொடுக்கிறது நீங்க யாருங்க? நீங்க யாரு? இந்த நடந்த கேஸை கவர் பண்ணுங்க, குற்றவாளிகளை கவர் பண்ணுங்க. குற்றவாளிகளோட பின்னணி என்ன, இதுக்கு முன்னாடி அவங்க எதுவும் பண்ணிருக்காங்களா, அவங்க எந்த மனநிலையில இதை பண்ணாங்க, எதனால இந்த மாதிரி குற்றங்கள் திருப்பி திருப்பி நடக்குது, அதை பத்தி பேசுங்க. அதை பத்தி ஒரு விவாதம் வைங்க. ஏன் தேவையில்லாம டெய்லி நைட் 9 மணிக்கு இந்த பல சேனல்ல உட்காந்து விமர்சகர்கள் எல்லாம் கூட்டணி அமைந்தது சரியா, கூட்டணி விட்டு கூட்டணி தாவுறது சரியா, இவர் எங்கே செல்லுவார், அவர் எங்கே வந்தார், இவரை பேரம் நடந்திருக்கு, இதுக்கெல்லாம் வைக்கிறீங்கல்ல. ஒரு சமூக ஆர்வலர்கள் கூப்பிடுங்க, சைக்காலஜிஸ்ட் கூப்பிடுங்க, சைக்காட்ரிஸ்ட் கூப்பிடுங்க, ஒரு விவாதம் வைங்க. ஏன் தமிழகத்துல இது திருப்பி திருப்பி நடக்குது, எந்த மனநிலையில ஆண்கள் இருக்காங்க, இது என்ன செய்யணும் அவங்க மாத்திக்கிறதுக்கு, இதை பத்தி ஒரு விவாதம் வைங்க. மக்களுக்கு உருப்படியானது செய்யுங்க. அதை விட்டுட்டு பெண்கள் இப்படி உட்காந்துட்டு அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறது, மாரல் பாலிசிங் பண்றதுக்கு உங்களுக்கு யாருங்க ரைட்ஸ் கொடுத்தா?